எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு 2026ஆம் ஆண்டின் நிறைவிலே தோற்ற இருக்கின்ற தற்போது தரம் 11 வகுப்பிற்குள்ளே பிரவேசிக்கின்ற பிள்ளைகளுக்கான வரலாறு பாடத்துக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களை உள்ளடக்கியதாக நடாத்தப்படுகின்ற செயலமர்வில் இன்றைக்கு 8வது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வேளைகளில் பிள்ளைகளுக்கு சில விடயங்களை சொல்ல வேணும். அப்போ இந்த செயலமர்வு தொடர் என்கிறது எந்த விதமான பொருளாதார ரீதியான லாபங்களையும் கருத்தில் கொண்டு செய்யப்பட்டது இல்லை. நீங்கள் உங்களுடைய முயற்சி சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த செயலமர்வு தொடர் முழுமையாக வெற்றியடையும். நான் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு பதிவிட்டிருக்கக்கூடிய முதலாவது பாடத்துக்கான பயிற்சி வினாத்தாள் தொடர்பில் விடையளித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. அவ்வாறு விடையளித்தவர்களை பட்டியல்படுத்தி இங்கு திரையிலே காண்பித்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கருதிய போதும் ஒரு சில மாணவர்கள் அனுப்பிய தகவல்கள் தவற விடப்பட்டதன் காரணமாக நான் அவர்களிடம் மீள கேட்டிருக்கிறேன். கிடைத்தவுடன் அவர்களுடைய விவரங்கள் பொருத்தமான நேரத்தில் காட்சிப்படுத்தப்படும். அடுத்த விடயமாக வரலாறு பாடம் தவிர்ந்த உங்களுடைய பரீட்சைக்கு முக்கியமான வேறு பாடங்கள் தொடர்பான பெருமதி மிக்க சில விடயங்களை இந்த குழுவில் பகிர்ந்திருக்கிறேன். உதாரணமாக டிபி சேனல்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான பாடம் தமிழ் மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் அதற்குரிய காணொலிகளை பகிர்ந்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது இவ்வாறு கிடைக்கக்கூடியவை உங்களுக்கு இலவசமாக கிடைப்பதால் அதனுடைய பெருமதி விளங்கவில்லையோ என தெரியாது. உண்மையில இதே மாதிரியான ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு உங்களுடைய பயணம், நேரம், பணம் என்கிற 3 விடயங்களை செலவு செய்து தான் நீங்க போயிட்டு படிக்கிறீங்க. காசு செலவாகுது, பயணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் தேவைப்படுது. இதை விட பயணத்துக்கான உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அரைக்க பஸ்ஸில் போறீங்களோ, சைக்கிளில் போறீங்களோ, நடந்து போறீங்களோ, பயணத்துக்கான உங்களுடைய ஒரு சிரமம், இந்த 3ஐயும் செலவு செய்துதான் நீங்கள் இந்த பாடங்களை படிக்கிறீங்க. இப்போ இருந்த இடத்துல கிடைக்கக்கூடியதாக அது கிடைக்கிற போது சில வேளைகள் அது இந்த பெருமதி உங்களுக்கு விளங்காமல் உண்மையில் அது மிக பெருமளவு பணம் செலவு செய்யப்பட்டு தான் அவை ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஸ்மார்ட் போர்ட்டில் சூப்பராக படிப்பிக்கிற மாதிரி தான் அந்த ஏற்பாடு இருக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய பாடசாலையிலேயோ அல்லது உங்களுடைய தனியார் கல்வி நிறுவனங்களிலேயோ அந்த பாடங்கள் கற்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் இன்றைக்கு 2வது அலகு ஆரம்பிக்க போகிறார்கள் என்று தெரிந்தால் அதற்கு முன்பாகவே 2ஆம் அலகோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க என்றால் உங்களுக்கு அந்த பாடம் மிக இலகுவாக விளக்கும். நான் அந்த டிபி சேனலில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் இருக்குது, கணிதம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. இந்த 3 பாடங்களுக்குரிய இணைப்புகளையும் இந்த குழுவில் பகிர்வதனுடைய நோக்கம் உங்களை எப்படியாவது இதில் இருக்கக்கூடிய 450 பிள்ளைகள் இந்த குழுவில் இருக்கிறார்கள். அந்த 450 பிள்ளைகளும் எல்லா பாடங்களிலேயும் தரத்தில் சித்தி பெறுகிற போது அது ஒரு பெருமதியான விடயமாக இருக்கும். உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் வளர்ந்த காலத்தில் இந்த சின்ன வயதில் நாங்கள் இப்படியாக ஒரு சாதனை செய்தோம் என்பதும் அது இந்த பெருமதியும் அப்போதான் உங்களுக்கு தெரியும். அப்போ அது உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் அதை பகிர்ந்திருக்கு. அதே போல தரம் 11ல் ஆங்கில மொழி மூலமாக விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு முழுவதையும் ஆங்கிலத்தில் பேசினால் புரிந்து கொள்வதில் சில சிரமங்கள் இருக்கும். அப்போ தமிழ் மொழியிலேயும் விளங்கப்படுத்தி ஆங்கில மொழியிலேயும் விளங்கப்படுத்துறதுக்கு மேலதிகமாக இப்போ உங்களுக்கு இந்த போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு மேலதிகமாக நான் உங்களுக்கு உங்களுடைய ஒரு சகோதரி மாதிரி ஒரு ஆள் ஒழுங்கு செய்திருக்கேன். நான் விஞ்ஞானம் படிப்பிக்கிறது இல்லை, எனக்கு அது தெரியாது. அவர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட இலவசமாகத்தான் அதை சொல்லித் தருவார்கள். பிப்ரவரி மாதத்தில் எந்த பணமும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு பின்பாக உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அவங்க படிப்பிக்கிறவங்களுக்கு விளங்குது என்றால் அவர்களுக்கு இப்படி உங்களுக்கு கற்பிப்பதற்கு ஒரு செலவு ஏற்படும். சூம் அந்த வெபினருக்கு குறிப்பிட்ட காசு செலுத்த வேணும். அது தவிர அவர்களுக்கு இன்டர்நெட்டுக்கு ஒரு செலவு வரும். இந்த மாதிரியான செலவுகளை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு சிறிய
தொகை உண்டு. பெரிய கட்டணம் எல்லாம் இல்லை. நீங்கள் டியூஷனுக்கு கொடுக்குற மாதிரி காசு எல்லாம் வாங்க மாட்டார்கள். ஒரு சிறிய கட்டணம் அறவிடுவார்கள். அது மார்ச் மாதத்தில் அதை பற்றி டிசைட் பண்ணலாம். வருகிற சனிக்கிழமையிலிருந்து அவருடைய செயலமர்வு ஆரம்பிக்கும். ஆங்கில மொழி மூலமாக படிக்கிற பிள்ளைகள் இணைந்து அதை கற்றுக்கொள்ள இயலும். சரி, இப்போ நாங்கள் இந்த செயலமர்வுக்குள்ள போவோம். இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெறுமனே இந்த வரலாறுங்கிற ஒரு பாடத்தோடு மட்டும் இல்லாமல் நான் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் சிறந்த பருவங்களை பெறுவதற்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் நான் இலவசமாக பெற்று வழங்க முடியுமோ அவற்றில் சிறந்தவற்றை மட்டும் உங்களுக்கு இந்த குழுவில், எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நான் பகிர்ந்து கொண்டிருப்பேன். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக அதன் பெறுமதியை குறைவாக நினைச்சு கொள்ளக்கூடாது. மிக கவனமாக பயன்படுத்தினால் பாடசாலைகளில் இந்த பாடத்துக்கு டீச்சர் இல்லை, அல்லது இந்த பாடத்துக்கு படிப்பிக்கிற டீச்சரில் படிப்பிக்கிற விதம் எங்களுக்கு விளங்க இல்லை, அல்லது டீச்சர் படிப்பிச்சதை விட இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவை, இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கிறவர்கள் நீங்களாக ஆசையோடு படித்தால் உங்களுக்கு மிகுந்த பெருமதி உள்ளதாக இந்த விடயங்கள் அமையும். சரி, இப்போ நான் வரலாறு பாடத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன். அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். தரம் 11 வரலாறு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8 அத்தியாயங்கள் இந்த பாடத்தில் இருக்கிறது. நாங்கள் முதலாவது கைத்தொழில் புரட்சி என்பது தொடர்பாக மிக தெளிவாக கற்றிருக்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியதில்லை. இரண்டாவது பாடம் இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதல் என்பது தொடர்பாக. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கிறோம். பிரித்தானியர்களுடைய ஆட்சி இலங்கையில உறுதியாக நிலைநாட்டப்பட்டு முழு இலங்கையும் பிரித்தானியர்களுடைய கட்டுப்பாட்டில் 1815 ஆண்டு வருது. 1815 ஆண்டு பிரித்தானியருடைய முழுமையான ஆட்சிக்குள்ள இலங்கை முழுவதும் வருது. இப்போ இவ்வளவு காலமும் இலங்கையில ஐரோப்பியருடைய ஆட்சி இருந்தாலும், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருந்தாலும் மலையக ராஜ்யம் சுதந்திரமானதாக இருந்தது என்பதனால முழு இலங்கையையும் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. பிரித்தானியர் தான் முழு இலங்கையையும் ஆட்சி செய்கிறார்கள். 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதி கண்டியில இருக்கக்கூடிய அரச மண்டபம் அல்லது மகுள்மடுவ மண்டபம் என்கிற இடத்துல ஒரு கண்டி உடன்படிக்கை செய்து இலங்கை நாடு பூரணமாக தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறது. அப்ப அந்த முக்கியமான புள்ளியில நாங்கள் எங்களுடைய செயலமர்வை நிறுத்தியிருந்தோம். இந்த விடயங்கள் முழுமையாக ஒரு தடவை ஒரு மீள்பார்வை ஒன்றை செய்வதன் மூலமாக புதியவர்களுக்கும் ஏற்கனவே படித்த பிள்ளைகளுக்கும் ஒரு தெளிவு பெறும் வகையில் நான் இந்த விடயத்தை கொஞ்சம் ஒழுங்கமைச்சு பேசுறேன். அது சாதாரணமான ஒரு சாராம்சமாகத்தான் பேச போகிறேன். அப்போ முதலாவது விடயமாக நான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்தேன், இலங்கையில ஐரோப்பியருடைய ஆட்சி காலங்கள். போர்த்துகேயருடைய காலம், ஒல்லாந்தருடைய காலம், ஆங்கிலேயருடைய காலம். 1505 தொடக்கம் 1658 வரையில போர்த்துகேயருடைய காலம். 1658 இருந்து 1796 வரைக்கும் ஒல்லாந்தருடைய காலம். 1796 இருந்து 1948 பிப்ரவரி 4ஆம் திகதி வரையில பிரித்தானியருடைய காலம் என்று 3 ஐரோப்பிய இனத்தவர், இலங்கையை ஆட்சி செய்த 3 ஐரோப்பிய இனத்தவர்கள் மற்றும் அவர்களுடைய காலம் என்பவை தொடர்பாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக பிரித்தானியருடைய கீழைத்தேச வருகை. கீழைத்தேச வருகை அல்லது ஆசியாவுக்கான வருகை என்பதாக இந்த தலைப்பை நீங்க பார்த்துக்கொள்ளே. நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசுகிற போது பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்தேன், பிரித்தானியர் அல்லது ஆங்கிலேயர், அவர்கள் ஆங்கில மொழி பேசுவதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஆங்கிலேயர்களுடைய கீழைத்தேச வருகையின் நோக்கம்
கிளை தேச வருகையினுடைய நோக்கம். அவர்கள் ஏன் கிளை தேசங்களுக்கு வருகை தந்தார்கள்? பிரித்தானியருடைய கிளை தேச வருகையினுடைய நோக்கம். இப்போ நாங்கள் முதலாவது விடயமாக நம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தந்தேன் வர்த்தக நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளவர். முதலாவது விடயம் வர்த்தக நோக்கம். வர்த்தக நோக்கம் என்பதை விளங்கப்படுத்தி சொன்னால், கிளை தேச வர்த்தகத்தில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் போன்றவர்கள், குறிப்பாக ஒல்லாந்தர்கள் பெற்று வந்த வர்த்தக லாபத்தை தாமம் பெறுவதற்கு ஆங்கிலேயர் விரும்பினர். கிளை தேச வர்த்தகத்தில் ஏனைய ஐரோப்பிய இனத்தவர்கள், போர்த்துகேயர், ஒல்லாந்தர் போன்றவர்கள் பேரளவில் வர்த்தக லாபம், பெருமளவு வர்த்தக லாபம் ஈட்டுவதை அவதானித்த ஆங்கிலேயர் தாமும் இந்த வர்த்தக லாபத்தை பெற விரும்பினார்கள். இது அவர்களுடைய வர்த்தக நோக்கம் அல்லது பொருளாதார நோக்கம் என்பதாக சொல்லித் தந்தார்கள். இரண்டாவது சமய நோக்கம். அவர்கள் விவிலிய வேத கருத்துக்கள் மற்றும் கத்தோலிக்க மதம் என்பவற்றை கிழக்கு தேசத்தில் பரப்புவதற்கு விரும்பினார். ரோமன் கத்தோலிக்க சமயத்தையும் அதன் கருத்துக்களையும் கிழக்கு தேசத்தில் பரப்புவதற்கு அவர்கள் விரும்பினார்கள் என்று சொல்லப்படுது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக அரசியல் நோக்கம். தங்களுடைய வர்த்தக நோக்கத்தையும் சமய நோக்கத்தையும் அடைந்து கொள்வதற்கு கீழை தேச நாடுகளை கைப்பற்றி ஆட்சி புரிவதன் மூலமாக தடை இல்லாமல் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே கீழை தேசங்களை கைப்பற்றி ஆட்சி புரிவதற்கு அவர்கள் விரும்புவது மூன்றாவது நோக்கம். இது அரசியல் நோக்கம். ஆகவே ஆங்கிலேயருடைய கீழை தேச வருகை நோக்கம் என்று பார்க்கிற போது வர்த்தக நோக்கம், சமய நோக்கம், அரசியல் நோக்கம் என்கிற மூன்று வகையான நோக்கங்களை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதை விளங்கப்படுத்த வேண்டும். பிரித்தானியருடைய கீழை தேச வருகை தொடர்பான முக்கியமான விடயங்கள் என்ன என்று சொல்லி அடுத்ததாக பார்த்துனாங்க. பிரித்தானியருடைய கீழை தேச வருகையின் நோக்கங்கள் என்று பார்க்கிற போது மூன்று வகையான நோக்கங்களை நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருந்தேன். அடுத்ததாக பிரித்தானியருடைய கீழை தேச வருகையின் முக்கியமான கட்டங்கள், ஆசிய வருகை தொடர்பாக முக்கியமான விடயங்கள் பார்த்திருந்த நாங்கள். 1600ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆசியாவில் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்காக தாபிக்கப்படுகிறது, நிறுவப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய மகாராணி முதலாம் எலிசபெத் அவர்களிடமிருந்து கீழை தேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான உரிமம் அல்லது அனுமதி பத்திரத்தினை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி பெற்றுக்கொள்கிறது. அப்ப 1600ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய மகாராணி முதலாம் எலிசபெத் அவர்களிடமிருந்து ஆசியாவில் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதி பத்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது விடயம், ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் முதலாவது கப்பல் குழுவினர் சுமாத்ரா தீவுக்கு சென்று அங்கு தமது வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறார்கள். நான்காவது விடயமாக சொல்லி தந்தேன், வில்லியம் ஹோக்கின்ஸ் என்பவருடைய தலைமையில் இந்தியாவிற்கு வருகை தந்த வர்த்தக குழுவினர் முகலாய பேரரசின் சக்கரவர்த்தி ஜஹாங்கீருடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் ஆரம்பத்தில் தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்களில் தங்களுடைய வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்துவதில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்களில் தங்களுடைய வர்த்தக தொடர்புகளை பலப்படுத்துவதில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். அந்த காலப்பகுதியில் ஒல்லாந்தருடைய எதிர்ப்பின் காரணமாக ஒல்லாந்தர்கள் அம்பொய்னா என்கிற தீவில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய கோட்டை ஒன்றை தாக்கி அங்கிருந்த
படையினரை ஒல்லாந்தர் கொலை செய்து விடுகிறார்கள். அதனால அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து தென் ஆசியாவுக்கு வந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் தென் ஆசியா, குறிப்பாக இந்தியாவின் மீது பூர்ணமான கவனம் செலுத்துகிறார்கள். இப்போ இந்த பகுதிகளை பிள்ளைகள் திரும்ப திரும்ப பார்த்து கொள்ள வேண்டும். இதில் எல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பகுதி, இந்தியாவுக்கு வந்த முதலாவது வர்த்தக தூதுக்குழுவினுடைய தலைவர் வில்லியம் ஹோக்கின்ஸ். இந்தியாவுக்கு வந்த பிரித்தானியருடைய முதலாவது வர்த்தக தூதுக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திய மன்னர் யார் என்று கேட்பார். முகலாய பேரரசின் மாமன்னர் ஜஹாங்கீருடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். இந்த மாதிரியாக சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் பிள்ளைகள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கவும். முதலாவது வர்த்தக கப்பல் குழுவினர் சென்ற இடம் அல்லது முதலாவது வர்த்தக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட இடம் சுமாத்திரா தீவு. சுமாத்திரா தீவில் அவர்கள் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். அங்கு முகலாய சக்கரவர்த்தி ஜஹாங்கீரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள். அந்த காலப்பகுதியில் தென்கிழக்கு ஆசியாவில் தான் அவர்கள் வர்த்தக தொடர்புகளை பலப்படுத்துவதில் ஈடுபாடு காண்பித்தார்கள். எனினும் ஒல்லாந்தர்கள் அம்பொய்னா என்கிற தீவில் இருந்த கோட்டையை தாக்கி அங்கே இருந்த ஆங்கிலேயர்களை கொன்றதன் காரணமாக தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்களில் ஆங்கிலேயர் கவனம் செலுத்தாமல் இந்தியாவின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துகிறார்கள் என்று சொல்றோம். அடுத்த கெரிங்கா நாங்கள் பார்க்கணும் இந்தியாவுடனான ஆங்கிலேயரின் வர்த்தக தொடர்புகள். இப்ப நாங்கள் ஆசியாவில் அவர்களுடைய தொடர்புகளை பற்றி பார்த்துட்டு அடுத்ததாக இந்தியாவின் மீதான அவர்களுடைய தொடர்பு நாங்கள் படிப்படியாக பெரிய ஒரு ஏரியா ஆசியா கண்டம். அப்போ ஆசியாவில் அவர்களுடைய தொடர்பு, அதுக்கு பிறகு அதில் ஒரு பகுதியாக அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்துகிறார்கள் இந்தியா என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இந்தியாவில் அவர்களுடைய ஆதிக்கம் பரவலடைந்த விடம், கீழே தேசத்தில் அல்லது ஆசியாவில் பிரித்தானியருடைய ஆதிக்கம் பரவலடைந்த விதம் என்று பார்க்கிற போது 1600ஆம் ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி நிறுவப்படுகிறது. கீழே தேச வர்த்தகத்தின் தனியுரிமை முதலாம் எலிசபெத் மகாராணியினால் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுடைய முதலாவது வர்த்தக தூதுக்குழு சுமாத்திரா தீவுக்கு சென்ற வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் கவனம் செலுத்திய போதும் ஒல்லாந்தருடைய எதிர்ப்பு காரணமாக தங்களுடைய முழுமையான கவனத்தை இந்தியாவின் மீது செலுத்துகிறார்கள். இந்தியாவுக்கான வர்த்தக தூதுக்குழு வருகை தந்து அப்போது இந்தியாவின் முகலாய பேரரசு மாமன்னரான ஜஹாங்கீரோடு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். வருகை தந்த தூதுக்குழுவினுடைய தலைவர் வில்லியம் ஹோக்கின்ஸ். வில்லியம் ஹோக்கின்ஸினுடைய தலைமையில் ஒரு கப்பல் குழுவினர் இந்தியாவுக்கு வருகை தந்து அப்போதைய முகலாய பேரரசு மன்னர் ஜஹாங்கீரோடு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். இது ஆசியாவில் அவர்களுடைய முயற்சி. அதற்கு பின்பாக இந்தியாவின் மீதான அவர்களுடைய முயற்சியை பற்றி பார்க்கணும். நாங்கள் இந்த பகுதியை பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தார். 1600ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இந்தியாவில் முகலாய பேரரசின் அனுமதியோடு வர்த்தக நிலையங்களை நிறுவிக்கொள்கிறார்கள். 1600ஆம் ஆண்டில் நிறுவிக்கொள்ளப்பட்ட பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி 1625 தான் இந்தியாவுக்கு வருகின. முகலாய பேரரசருடைய அனுமதியோடு இந்தியாவின் மேற்கு கரையிலையும் கிழக்கு கரையிலையும் வர்த்தக நிலையங்களை நிறுவிக்கொள்கிறார்கள். இது தவிர பம்பாய், கல்கத்தா போன்ற நகரங்களிலேயும் வர்த்தக நிலையங்களை நிறுவிக்கொள்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் 1664ஆம் ஆண்டு பிரான்சிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி உருவாக்கப்படுகிறது. அவர்களும் இந்தியாவில் புதுச்சேரி, சந்திரநகர், கரிகால் போன்ற இடங்கள்ல அல்ல காரைக்கால் சொல்லுவோம், காரைக்கால் ஆகிய இடங்கள்ல வர்த்தக நிலையங்களை நிறுவிக்கொள்கிறார்கள். இங்க இந்தியாவில் முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைந்த பின்னர் அங்கே இருந்த ராஜ்யங்களுக்கு இடையிலான
யுத்தங்கள்ல அல்லது அரசியல் குழப்பத்தில் பிரித்தானியரும் பிரான்சும் தலையீடு செய்கிறார்கள். ஆதிக்க போட்டி காரணமாக தங்களுக்குள்ள போரிட்ட இந்தியாவினுடைய உள்ளூர் ராஜ்யங்களுக்கு, சுதேச ராஜ்யங்கள் என்பது உள்ளூர் அரசுகளுக்கு உதவி வழங்கும் போர்வையில் இந்தியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவியது. அப்போ ஆசியா, அதற்கு பின்பாக இந்தியா. இப்போ நாங்கள் அடுத்ததாக இலங்கை. இலங்கை மீது பிரித்தானியருடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. இலங்கை மீது பிரித்தானியருடைய கவனம் செலுத்தப்பட்டது ஆரம்ப காலத்தில் இது நிகழவில்லை. ஆரம்ப காலத்தில் அது இருக்கை என்று பார்த்தோம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்த போது, முகலாய பேரரசு இருந்த காலத்தில் அவர்கள் வர்த்தகம், சமயம் என்பவற்றின் மீதுதான் கவனம் செலுத்துகிறார்கள். முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவில் அரசியல் ஆதிக்கத்தை பெறுவதில் அவர்கள் கவனம் செலுத்திய போது இலங்கையின் மீதும் கவனம் செலுத்துகிறார்கள். இந்தியாவில் முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதுவரை வர்த்தகத்தில் மாத்திரம் கவனம் செலுத்திய ஆங்கிலேயர் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனித்த போது இலங்கை மீது அவர்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. அதற்கான பிரதானமான 2 காரணிகள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தது. பிரதானமான 2 காரணிகள் என்பதில் முதலாவது காரணமாக இருக்கக்கூடிய இலங்கையின் அமைவிடம் என்பதற்கு உள்ளே இன்னொரு காரணத்தை சேர்த்து சொல்லியிருக்கிறோம், திருகோணமலை துறைமுகம் என்பது தொடரும். இப்போ 2 பிரதானமான காரணிகள் இலங்கை மீது பிரித்தானியருடைய கவனம் செலுத்தப்பட்டமைக்கான பிரதானமான 2 காரணிகள் என்று கேட்கப்பட்டால், ஒன்று இலங்கையின் அமைவிடம் பற்றி சொல்லவும். இது இந்தியாவுக்கு அருகில் இருந்தது. இந்தியாவை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் தொடர்பில் இந்தியாவின் கிழக்கு கரையிலையும் மேற்கு கரையிலையும் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருத்தமான இடமாக இலங்கை இருந்தது. இலங்கையில காணப்பட்ட திருகோணமலை என்கிற இயற்கை துறைமுகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இப்போ இலங்கையினுடைய நிலைய முக்கியத்துவம் என்று வருகிற போது கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையினுடைய ஒரு கேந்திர நிலையத்தில் இலங்கை அமைந்திருந்தது. இந்தியாவுக்கு அண்மையிலே அமைந்திருந்தது. இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோர வர்த்தக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையமாக இலங்கை அமைந்திருந்தது. இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்த்தாங்கள் திருகோணமலை துறைமுகத்தினுடைய முக்கியத்துவம். இதையும் அமைவிட முக்கியத்துவத்தினுடைய இன்னொரு காரணியாக நாங்கள் சேர்த்து வச்சுக்கொண்டு திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானியர் கவனம் செலுத்தியதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்பார்கள். திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானியருடைய கவனம் ஈர்க்கப்பட்டதற்கான காரணங்கள் அல்லது திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானியர் கவனம் செலுத்தியதற்கான காரணங்கள், திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்த இயற்கை துறைமுகம் ஒன்றாக இருந்தது. இந்தியாவின் கிழக்கு கரையோரத்திலே ஆங்கிலேயருடைய படைபலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. பெருமளவு கப்பல்களை பருவக்காற்று காலத்தில் பாதுகாப்பாக நிறுத்தக்கூடியதாக இருந்தது. பருவக்காற்றுகளினால் பாதிக்கப்படாத புவியியல் அமைவிடத்தினை கொண்டிருந்தது. பெருமளவு கப்பல்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கக்கூடியதாக இருந்தது. மிகப்பெரிய இயற்கை துறைமுகமாக இருக்கிறது. கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையில் கேந்திர நிலையமாக இருக்கிறது. இதைவிட முக்கியமாக பிரான்ஸ் படையினர் அல்லது பிரான்சியர் மொரிசியஸ் தீவில் கடற்படை தளம் அமைத்ததனால் பிரித்தானியருக்கு திருகோணமலையில் கடற்படை தளம் அமைப்பது முக்கியமானதாக இருந்தது. இப்போ இந்த விடயத்தை 2 பெரிய பிரிவாக பிரித்து நண்பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தாலும் உண்மையில இது இலங்கையினுடைய அமைவிட முக்கியத்துவம்.
பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியதற்கான 2 காரணிகள்ல ஒன்று இலங்கையின் அமைவு. அந்த அமைவிடம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்குள்ள திருகோணமலை துறைமுகத்தை ஒரு தனிப்பிரிவாக எடுத்து வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கலாம். திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானியர் கவனம் செலுத்தியதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தை தான் ஒரு தெளிவுக்காக பிள்ளைகளுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டும். 2வது, இலங்கையில் கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்கப்பெற்றமை. அப்ப அவர்கள் கவனம் செலுத்தியதற்கான காரணங்கள் என்று கேட்டால் இந்த 2ம் தான். இலங்கையில் கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பண்டங்கள் கிடைக்கப்பெற்றது. இலங்கை கருவா உட்பட வாசனை திரவியங்களுக்கு புகழ்பெற்ற நாடாக இருந்தது. ஐரோப்பிய நாடுகள்ல இலங்கையின் கருவா உயர்ந்த விலை, அதிக கேள்வி கொண்டதாக இருந்தது. அதிக கேள்வி என்றால் எல்லாருமே விரும்பி வாங்குகிற உயர் தரமான கருவா கிடைக்குது. இப்ப இந்த கருவா வியாபாரத்தில் ஒல்லாந்தர் பெருமளவு லாபம் பெறுவதை ஆங்கிலேயர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால கருவா வியாபாரத்தில் அந்த லாபத்தை தாங்கள் பெறுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். இதை விட மிளகு, ஏலம், கராம்பு, முத்து, ரத்தினக்கல், யானை தந்தம் போன்ற சிறந்த வர்த்தக பொருட்கள் இலங்கையில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இதனால இலங்கையினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இப்ப இங்க ஆங்கிலேயர்களுடைய கீழைத்தேச வருகையின் நோக்கம், அவர்களுடைய கீழைத்தேச வருகையில முக்கியமான கட்டங்கள் என்ன, அதுபோல பிரித்தானியருடைய இந்தியாவினுடைய தொடர்பு, இந்தியாவுடன் பிரித்தானியருடைய தொடர்புகள் அல்லது இந்தியாவில் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளவை, அடுத்ததாக இலங்கையில பிரித்தானியர் கவனம் செலுத்தியதற்கான காரணங்களவை, ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் இலங்கையினுடைய அமைவிடம் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றது, இலங்கையினுடைய வர்த்தக பொருட்கள் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றது என்கிற இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியதாக இந்த பகுதியை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ள பிறகு நாங்கள் பாடக்குறிப்புகளையும் வினாக்களையும் பார்க்கிற போது நீங்கள் இலகுவாக விடியளிக்கக்கூடியதாக இருக்கும். பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்துவதற்குரிய காரணங்களை 2 தலைப்புகளுங்கள் கலந்துரையாடுகள் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தை தான் நாங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறோம். அடுத்தது ஆங்கிலேயர்களுக்கும் கண்டிராச்சியத்துக்கும் இடையிலான தொடர்பு. ஆங்கிலேயருக்கும் கண்டிராச்சியத்துக்கும் இடையில தொடர்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முதல்ல கண்டி மன்னர்கள். அதை நாங்கள் பார்த்தோம். ஒல்லாந்தரை இந்த நாட்டில இருந்து வெளியேற்றிக் கொள்வதற்காக கண்டி மன்னர்கள் பிரான்ஸ், பிரித்தானியா ஆகிய 2 தரப்பினருக்கும் தூது அனுப்புகிறார்கள். அப்போது மன்னனாக இருந்த கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன், அதற்கு பின்பாக ராஜாதி ராஜசிங்க மன்னன் ஆகிய மன்னர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள். நாங்கள் இதில் வந்த முக்கியமான மலையக ராஜ்யத்தோடு தொடர்பில் இருந்த தொடர்பு கொண்ட 4 தூதுக்குழுக்கள் பற்றி பார்த்தினாங்க. 3 தூதுக்குழுக்கள் இலங்கையில பிரித்தானியருடைய ஆதிக்கம் கரையோரத்தில் பரவுவதற்கு முன்பாக வந்தார்கள். ஜோன் பைபஸ் தூதுக்குழுவினுடைய வருகை, கியூபைட் தூதுக்குழுவினுடைய வருகை, இந்த 2 தூதுக்குழுவினுடைய வருகையினாலும் ஆக்கபூர்வமான பயன் ஏன் ஏற்படவில்லை என்பதை பற்றி பார்த்திருக்கிறேன். நான் திரும்பி நேரத்தை விரியம் செய்ய இல்லை. அதுக்கு பிறகு 1795 ரோபர்ட் ஆண்ட்ரூஸினுடைய வருகை. இவர் இந்த கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய பின்னர் மலையக மன்னனோடு தொடர்பு கொள்ளுகிறார். அங்க மலையக மன்னனுடைய வேண்டுகோளின் பேரில் அல்ல இந்த தொடர்பு. பிரித்தானியர் மலையக மன்னன் உதவியை பெறும் நோக்கில் இது நடக்குது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒல்லாந்தருடனான யுத்தம் பெரிய அளவுக்கு கடினமாக இருக்கல. அதனால அவர்கள் தாங்கள் பெறுகின்ற நன்மைகளை கண்டி மன்னனோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பாமல் அப்போதும் ஆக்கபூர்வமான பயன் எதுவும் ஏற்படவில்லை. 4வதாக பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தனா மெக்டோவலினுடைய தலைமையில 1800ஆம் ஆண்டு கண்டி மீதான ஒரு அழுத்தம் தான். கண்டி மீதான ஒரு அழுத்தம் ஒன்றை அவர்கள் பிரயோகிக்கிறார்கள்.
கண்டி மீதான அழுத்தத்தை பிரயோகிப்பது என்பதனுடைய அர்த்தம் மெக்டோருடைய தலைமையில் ஒரு படையை பீரங்கியோடு சேர்ந்த ஒரு படையினரை அனுப்பி கண்டி மன்னனை அச்சுறுத்துவதன் மூலமாக ஒரு வணிக ஒப்பந்தம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கண்டி மன்னன் அதற்கு உடன்படவில்லை. இப்போ இந்த 4 முக்கியமான கட்டங்கள் கண்டி அரசோடு இருந்த பிரித்தானியருடைய ஆரம்பகால தொடர்புகள் என்பதாக பார்த்துக் கொள்ள முடியும். பிரித்தானியர் இலங்கையினுடைய ஆட்சியை கைப்பற்றுதல் அல்லது ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல் என்று வருகிற போது அதுல தவிர்க்க முடியாத முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது கியூ கடிதம் என்பதை பற்றி பார்த்தனர். இந்த கியூ கடிதம் என்றால் என்ன என்று பார்க்கிற போது பிரான்ஸ் புரட்சிக்கு பின்னர் 1789 பிரான்ஸ் புரட்சிக்கு பின்னர் பிரான்சியரால் ஒல்லாந்து கைப்பற்றப்படுது. அப்போ அந்த காலப்பகுதியில் ஒல்லாந்தினுடைய ஆட்சியாளராக இருந்த 5ஆம் வில்லியம் தப்பி பிரித்தானியாவுக்கு ஓடுகிறார். இப்போ ஒல்லாந்து நாடு பிரான்சியருடைய கையுக்கு போயிட்டுது. ஆகவே ஒல்லாந்தினுடைய குடியேற்ற நாடுகளும் பிரான்ஸ்கிட்ட போகுது என்கிற அடிப்படையில் அந்த இளவரசன் ஒல்லாந்து நாட்டினுடைய ஆட்சிக்குரியவர் 5ஆம் வில்லியம் அந்த இந்த குடியேற்ற நாடுகளில் இருந்த தங்களுடைய ஒல்லாந்த நாட்டினுடைய குடியேற்ற நாடுகள் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் ஒல்லாந்தரிடம் இருப்பது போல உலகின் பல பிரதேசங்கள் ஒல்லாந்தரிடம் இருந்தது. அந்த பிரதேசங்களை பிரான்ஸ் நாட்டினர் கைப்பற்றுவதை தடுப்பதற்காக அந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பாக இருந்த ஒல்லாந்த ஆளுநர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த பிரதேசங்களை பிரித்தானியரிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி அவர் கியூ என்கிற மாளிகையில இருந்து எழுதியதால் அந்த கடிதம் கியூ கடிதம் என்று சொல்லுங்க. இந்த கியூ கடிதத்தின் அடிப்படையில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களுக்கு பொறுப்பாக இருந்த ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கள் பெக்கத்தையும் வில்லியம் எழுதிய கியூ கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் ஒல்லாந்தருக்கு எதிராக யுத்தம் செய்து மிக இலகுவாக கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுகிறார்கள். அதன் பின்னர் ஒல்லாந்தர் அந்த பிரதேசங்களை பிரித்தானியரிடம் ஒப்படைத்து விட்டு சமாதான முறையில் ஒப்படைத்து விட்டு வெளியே போகிறார். அப்போ 1796ஆம் ஆண்டு இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள் ஒல்லாந்தரிடம் இருந்து. ஒல்லாந்தரிடமிருந்து பொறுப்பேற்ற இந்த விடயம் தொடர்பாகவும் பிள்ளைகளுக்கு நான் பேசியிருக்கிறேன். இது பிரித்தானிய மன்னனுடைய பெயரால் கையேற்கப்பட்டது என்றாலும் உண்மையிலே இந்த பிரதேசத்தினுடைய நிர்வாகத்தை பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் தான் கொடுக்கிறார். பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் ஏன் இந்த நிர்வாகத்தை கொடுத்தார்கள் என்று கேட்கிற போது 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஒல்லாந்தருடனான யுத்தம் நடத்தியவர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய செலவிலே தான் இந்த யுத்தத்தை நடத்துகிறார். ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். சரி பிள்ளைகள், தொடர்ந்து கதைப்போம். பிரித்தானியர் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களில் ஒல்லாந்தரிடமிருந்து 1796 கையேற்றார்கள். அப்படி கையேற்ற போது அது பிரித்தானிய அரசனுடைய பெயரால தான் கையேற்கப்படுது. ஆனால் அந்த நிர்வாகம் ஒப்படைக்கப்படுகிறது பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியில். இலங்கையின் கரையோர பிரதேசங்களினுடைய நிர்வாகம் ஏன் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று கேட்கிற போது நாங்கள் 2 காரணத்தை சொல்கிறோம். ஒன்று, இதை திரும்ப ஒல்லாந்தரிடம் கையளிக்க வேண்டி வரும் என்று பிரித்தானியர்கள் கருதினார்கள். 2வது, ஒல்லாந்தருக்கு எதிரான யுத்தத்தில் அதற்குரிய பணச்செலவு, அந்த செலவு முழுவதையும் பொறுப்பேற்றுக் கொண்டது பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி. ஆகவே அவர்கள் செலவை மீளப்பெறுவதற்கு இலங்கையின் கரையோர பிரதேசங்களை நிர்வகிப்பதற்கான அதிகாரத்தை அவர்கள்ட்ட கொடுக்கிறார்கள். இந்த கரையோர பிரதேசங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்குரிய செலவை இந்த பிரதேசத்தில் இருந்து வரி போன்ற வடிவங்களில் அறவிட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பாக 2 காரணம். ஒன்று, இந்த பிரதேசத்தை திருப்பி கொடுக்க வேண்டி வரும். 2வது, பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி யுத்தத்துக்கான செலவை செய்ததால் அந்த செலவை அவர்கள் மீளப்பெறுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது. இந்த 2 காரணங்களுக்காக அவர்கிட்ட கொடுப்பது.
இப்போ இந்த காலப்பகுதியில் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை நிர்வகிக்கிறது. சென்னையில் இருந்த அதனுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்தபடி இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் நிர்வகிக்கப்பட்டது. அதனால இந்த காலப்பகுதியை சென்னை நிர்வாக முறை காலம் என்று சொல்றோம். 1796 இருந்து 1798 வரையிலான காலப்பகுதியை சென்னை நிர்வாக முறை காலம் என்று அழைக்கிறோம். ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய சென்னை அலுவலகத்தினால் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த நிர்வாகம் தொடர்பில் அது நடந்து கொண்ட முறை பார்த்தால் அந்தந்த பிரதேசங்கள்ல வரி அறவிடுகின்ற உரிமை பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு இருந்தது. அவர்கள் அந்த வரி அறவிடுகின்ற முறையினை அல்லது உரிமையினை ஏலத்தில் விற்கிது. இப்போ நீங்கள் சந்தையில் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள், சந்தையில் வரி அறவிடுகிற உரிமை பிரதேச சபைகளுக்கு தான் இருக்கு. பிரதேச சபைக்கு தான் வரி அறவிடுகிற உரிமை இருக்கு. பிரதேச சபை அந்த வரி அறவிடுகிற உரிமையை தனிப்பட்ட ஆட்களுக்கு விற்கும். அப்படி அதை விலைக்கு வாங்கினவர் அங்கே சைக்கிள் பார்க் நடத்துவார். நீங்கள் சந்தைக்கு போனால் தெரியும், அங்கே டிக்கெட்டை தந்து உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்குவார். அவர் வரி தான் அறவிடுகிறார். உங்களிடமிருந்து வரி அறவிடுகிறார். அவர் பிரதேச சபை அல்ல. பிரதேச சபை வரி அறவிடுகிற உரிமையை கொண்டிருக்குது. அவர்கள் அந்த வரி அறவிடுகிற உரிமையை தனிநபருக்கு விற்கணும். அதுபோலதான் இந்த பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி வரி அறவிடுகின்ற முறைமை ஒன்றை நடைமுறைப்படுத்துகிறது. சென்னையில இருந்து அலுவலர்களை இங்கே அனுப்பி அவுமில்தார் என்று சொல்லப்பட்ட அலுவலர்கள் மூலமாக இந்த வரி அறவிடுகிற ஒரு முறைமையை ஏற்படுது. இப்போ இந்த அவுமில்தார் என்கிற ஆட்களுக்கு இங்கே இருந்த மக்களினுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம், இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு புரிதல் இல்லை, தெரியாது. அப்போ இது அங்கே ஒரு அடிப்படையான பிரச்சனையாக இருக்கு. அவுமில்தார் என்பவர்களுக்கு இங்கே இருக்கிற மக்களின் பழக்க வழக்கம், அவர்களுடைய வாழ்க்கை முறை தொடர்பாக சரியான புரிதல் இருக்கு. அடுத்தது, இந்த கம்பெனி, கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி தன்னுடைய யுத்தத்துக்கான செலவை விரைவாக மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக புதிய வரிகள் எல்லாத்தையும் விதிக்குது. தென்னை வரி, உப்பு வரி, கல் வரி, சாராய வரி போன்ற புதிய வரிகள் விதிக்குது. நியாயமற்றதாகவும் இருந்தது. காய்க்குதோ காய்க்கலையோ 10 தென்னைக்கு மேலே வச்சிருக்கிற எல்லாரும் தென்னை வரி செலுத்த வேணும் என்பது போன்ற இருந்தது. அப்போ புதிய வரிகள் விதிக்கப்பட்டது. அந்த வரி விதிப்பில் நியாயமற்ற தன்மைகளும் காணப்படுது. அடுத்தது, இவ்வளவு காலமும் மக்கள் வரி செலுத்தினது பொருளாகத்தான் செலுத்தினார்கள். இப்போ பொருளாக அல்ல, பணமாக வரி செலுத்தும்படி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். மக்கள் துன்புறுத்தி வரி அறவீடு செய்யும். கரையோர பிரதேச மக்கள் இந்த சென்னை நிர்வாக முறையில் காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக ஒரு முறைப்பாடு செய்யும். அவர்களுடைய முறைப்பாடுகளுக்கும் உரிய நீதி கிடைக்கும். அப்ப வரி முறைமையில குறைபாடுகள் காணப்படுகிறது. 2வது, வரி முறைமையின் குறைபாடு தொடர்பாக மக்கள் முறையிட்ட போதும் அவர்களுக்கு உரிய சகாயம் கிடைக்கவில்லை. 2 காரணங்களால 1797ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த கரையோர பகுதியில பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு எதிராக அல்லது சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக கரையோர மக்கள் ஒரு கிளர்ச்சி செய்யணும். இப்ப கரையோர மக்கள் கிளர்ச்சி செய்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால், ஒன்று, இங்க இருந்த வரி முறைமையில காணப்பட்ட குறைபாடு. அதாவது புதிய வரிகள் விதிக்கப்பட்டது, வரிகள் நியாயமற்றவையாக காணப்பட்டது, வரி பொருள் வடிவத்தில் அல்லாமல் பண வடிவத்தில் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள், துன்புறுத்தி வரி அறவிட்டார்கள், இப்படியாக சொல். 2வது விடயம், மக்கள் வரி முறைமை தொடர்பாக அல்லது சென்னை நிர்வாக முறைமையின் குறைபாடுகள் தொடர்பாக முறையிட்ட போதும் அவர்களுக்கு உரிய சகாயம், உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இதன் காரணமாக 1797
ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக கரையோர பிரதேசங்களில் கலகம் ஏற்பட்டது. இதுதான் முதலாவது கலகம். பெரு முயற்சிக்கு பின்னர் ஆங்கிலேயர் இந்த கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார்கள். பெரு முயற்சியின் பின்னர் இந்த பிரதேசத்துல கலகம் ஏற்பட்டதுக்கு காரணம் வரிமுறைமையினுடைய குறைபாடு. இரண்டாவது, மக்கள் தங்களுடைய குறைபாடு தொடர்பில் முறையீடு செய்த போதும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்காமை. பெருமுயற்சி செய்துதான் ஆங்கிலேயர் கலவரத்தை கட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆங்கிலேயர் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு சிரமப்பட்டதற்கான காரணம் என்று பார்த்தால் 2 காரணம். ஒன்று, இந்த கலகம் மறைந்திருந்ததாக்கும் கொரில்லா போர் முறையின் அடிப்படையில் நடந்தது. ஒரு இடத்துல கலகத்தை கட்டுப்படுத்த, இன்னொரு இடத்துல கலகம் தோற்றம் பெற்றது. 2வது காரணம், போக்குவரத்து வளர்ச்சி அடையாமல் இருந்தது. ஆங்கிலேயர்களுடைய ஆரம்ப காலம் போக்குவரத்து முறை வளர்ச்சி அடையாமையால ஆங்கிலேயரால் விரைந்த போக்குவரத்துகளை செய்து கொள்ள முடியவில்லை. போக்குவரத்துல தடைகள் காணப்படும். போக்குவரத்து முறை வளர்ச்சி அடையாமை 2வது பெரிய காரணம். அப்போ இந்த கலகம் ஏற்பட்டதுக்கு பிறகு பிரிகேடியர் ஜெனரல் டி மியூரன், சில புத்தகத்தில் கேர்னல் மியூரன் என்று சொல்லி இருக்குது. இதில் பிரிகேடியர் ஜெனரல் டி மியூரன் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த பிரதேசத்தின் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக. மியூரன் என்பவருடைய பரிந்துரைகளில் முக்கியமாக வரி தொடர்பானதாக இருந்தது. அதாவது வரி வசூலிப்பதற்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த சென்னை உத்தியோகத்தர்கள், அவுமில்தார் என்று சொல்லப்பட்ட சென்னை உத்தியோகத்தர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பதிலாக உள்ளூர் உத்தியோகத்தர்கள், சுதேச உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். புதிய வரிகள் நீக்கப்படுகிறது. பொருள் வடிவத்தில் வரி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. பண வடிவத்தில் இல்லாமல் பொருள் வடிவத்தில் வரி செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. வரி வசூலிப்பதற்கும் நீதி வழங்குவதற்கும் வெவ்வேறு உத்தியோகத்தர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். முதல்ல 2க்கும் ஒரே உத்தியோகத்தர்கள் இருந்தார்கள். இங்க வரி வசூலிப்பதற்கு நீதி வழங்குவதற்கு வெவ்வேறு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒல்லாந்தருடைய காணி சட்ட முறைமை, பழைய நீதிமன்ற முறைமை மீண்டும் நடைமுறைக்கு வருது. இந்த மியூரன் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களின் ஆட்சி பொறுப்பு மாற்றத்துக்கு உள்ளாகுது. இவ்வளவு காலமும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது அதில் ஒரு மாற்றம் ஒன்று செய்யப்பட்டு நிர்வாக நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் என்பவை பிரித்தானிய அரசாங்கமும், பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகள் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் மேற்கொள்ளும் விதமாக இருவரும் இணைந்து, பிரித்தானிய அரசும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் இணைந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்களை நிர்வகிக்கும் முறைமை ஒன்று தோற்றம் பெற்றது. இது 1798 அக்டோபரில் ஆரம்பித்து 1802 வரையில இருந்தது. 1798 1802 இரட்டை ஆட்சி காலம் என்று அழைக்கப்பட்டது. அப்ப இரட்டை ஆட்சி காலம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால், 1798 1802 காலப்பகுதியில் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய அரசாலும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் கூட்டாக நிர்வகிக்கப்பட்டமையால் இக்காலப்பகுதி இரட்டை ஆட்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது. அரசியல் நிர்வாக நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தினாலும், வர்த்தக பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தக கம்பெனியினாலும் மேற்கொள்ளப்பட்டது. இருவருக்கும் பொறுப்புடையவராக ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். இலங்கையின் முதலாவது ஆளுநராக 1798 1805 வரையில ஃப்ரெட்ரிக் நோர்த் பதவி வகித்தார். இந்த இரட்டை ஆட்சி முறை பெருமளவுக்கு வெற்றி அளிக்க, ஆளுநர் 2 பேருக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருந்தார். ஏன் வெற்றி அளிக்கவில்லை என்று கேட்டால் அதுக்குரிய காரணங்களை சொல்லவும். இரட்டை ஆட்சி முறை வெற்றி அளிக்காமைக்குரிய காரணங்கள் என்ன என்று கேட்டால், ஆளுநர் பிரித்தானிய அரசுக்கும் வர்த்தக கம்பெனிக்கும்
பொறுப்புடையவராக இருந்தார். வர்த்தக கம்பெனியின் அலுவலர்கள் ஆளுநருக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை. வர்த்தக கம்பெனி அலுவலர்கள் திறமையற்றவர்களாகவும் லாபம் உழைப்பதை மட்டுமே நோக்கம் உடையவர்களாகவும் நோக்கத்தோடும் காணப்பட்டார்கள். இவ்வாறான இரட்டை ஆட்சி முறையின் குறைபாடு காரணமாக 1802ஆம் ஆண்டு இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய தலையீடு நீக்கப்பட்டு முழுவதும் பிரித்தானிய அரசுக்குரியதாக 1802 இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய முடிக்குரிய நாடாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த காலப்பகுதியிலே ஏற்கனவே 1800 மெக்டோவலினுடைய தலைமையில் நோர்த் ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறார் கண்டி ராஜ்யத்துக்கு. கண்டி ராஜ்யத்தில் அது பெருமளவுக்கு விளைபயனுடையதாக இருக்க இல்லை. இந்த கரையோர பிரதேசங்கள் முழுவதும் பிரித்தானிய அரசின் ஆட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு 1802 நோர்த் படையெடுப்பு ஒன்றை திட்டமிடுகிறார். 1803 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மலையக ராஜ்யத்தில் ஆட்சி உரிமைக்குரியவனாக இருந்த 2 இளவரசர்கள்ல ஒருவர் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் என்கிற பெயரில் மன்னராகிறார் கண்ணுசாமி என்பவர். முத்துசாமி என்பவர் ஆங்கிலேயரிடம் வருகிறார். அந்த முத்துசாமியை அழைத்து கொண்டு 1803ஆம் ஆண்டு கண்டி ராஜ்யத்தின் மீது படையெடுக்கிறார். கண்டி ராஜ்யத்தின் மீது நோர்த் படையெடுத்ததுக்கான காரணங்கள் பிள்ளைகளுக்கு நான் 10 காரணங்கள் சொல்லி தந்தேன். இந்த 10 காரணங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நோர்த் கண்டி மீது படையெடுத்தேன். நோர்த்தினுடைய கண்டி படையெடுப்பு வெற்றி பெறாமைக்குரிய காரணங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்தேன். அதுக்கு பிறகு 1805ஆம் ஆண்டு நோர்த்தினுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு 1805 இருந்து 1812 வரையில ஆளுநராக இருந்த தோமஸ் மெய்ட்லண்ட் அவர்களுடைய காலப்பகுதியில் கண்டி ராஜ்யத்தோடு சமாதானமான உறவு பேணப்பட்டது. இருந்தாலும் தந்திரோபாயமானது கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கும் பின்னணியை தோற்றுவிப்பதற்கான தந்திரமான கொள்கை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே பிரதானமாக ஜோன் டொய்லி என்பவர் பற்றி பார்க்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்பாக தோமஸ் மெய்ட்லண்டினுடைய காலப்பகுதியில கண்டி ராஜ்யத்தோடு காணப்பட்ட உறவு முறை. நோர்த்தினுடைய பதவிக்காலம் முடிந்த பின்னர் பொறுப்பேற்ற தோமஸ் மெய்ட்லண்ட் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கும் கொள்கையிலிருந்து விடுபட்டவராக கண்டி ராஜ்யத்தோடு நட்புறவை பண்ணினார். எதிர்காலத்தில் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதற்கான பின்னணியை தோற்றுவிப்பதற்கு தந்திரமான கொள்கையை பின்பற்றினார். இதற்காக திறமை மிக்க ஜோன் டொய்லி என்கிற அரசாங்க உத்தியோகத்தரை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். திறமை மிக்க அரசாங்க உத்தியோகத்தரை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அப்ப இந்த காலப்பகுதியில் அவர் ஏன் கண்டி ராஜ்யத்தோடு சமாதானமான முறையில பணியாற்றுகிறார் என்றால் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதில் பல்வேறு தடைகள் இருக்குது. அங்க இயற்கை அரண்கள் இருக்குது, மக்களினுடைய விசுவாசம் இருக்கு, பிக்குகளினுடைய விசுவாசம் இருக்கு, பிரதானிகளுடைய விசுவாசம் இருக்குது, மலையக ராஜ்யம் பற்றிய புவியியல் அறிவு பிரித்தானியரிடம் இல்லாமல் இருக்குது. ஆகவே இந்த விடயங்களை நீக்கும் வரைக்கும் சண்டை செய்து வெற்றி பெற முடியாது, இலகுவில் கண்டியை வெற்றி கொள்ள முடியாது என்று அவர் கருதியதால அந்த காலப்பகுதியில் அவர் மிகுந்த சமாதானத்தோடு நடந்து கொள்வார். அப்ப ஜோன் டொய்லி சம்பந்தமாக பார்க்கிற போது ஜோன் டொய்லி பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றுவதில் எவ்வாறு பங்களிப்பு செய்தார் என்று கேட்டால் நாங்கள் ஜோன் டொய்லியை பற்றி சொல்ல வேணும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி, இலங்கையிலே தேசிய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்ட, சிங்கள மொழியை பயின்ற, இங்கிருந்த புகழ்பெற்ற பெண் கவிஞரோடு போட்டிக்கு கவி பாடும் அளவுக்கு சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்ததாக சொல்லப்படுது. தேசிய பழக்க வழக்கங்கள் தொடர்பாக சிறந்த தேர்ச்சியை பெற்றிருந்தார். உதாரணமாக உள்ளூர்வாசிகள் போல வெற்றிலை போடுகிற பழக்கம் அவரிடம் காணப்பட்டது என்று சொல்லப்படுது.
பொதுமக்களிடமும் கண்டி பிரதானிகளிடமும் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மன்னனுக்கு பரிசு பொருட்களை அனுப்பி வைப்பதோடு மதுபானங்களையும் அனுப்பி வைத்தார். மன்னனுக்கு மதுபானத்துக்கு அடிமையாகக்கூடிய விதமாகவும் அவர் செயற்பட்டார் என்று சொல்லப்பட்டது. இந்த யோண்டொயிலினுடைய செயற்பாடு மிக முக்கியமானதாக இருந்தது. அதற்கு பின்பாக கண்டி ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்குரிய காரணங்களை நாங்கள் பார்த்தோம். கண்டி ராஜ்யம் வீழ்ச்சி அடைவதற்காக காரணமாக இருந்தது ஆங்கிலேயருடைய தந்திரமான செயற்பாடு ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய கண்டி ராஜ்யம் தொடர்பான தகவல்களை, உளவு தகவல்களை ஜோண்டொயிலி பெற்றுக் கொள்ளுகிறார். அதுபோல பிரதானிகளினுடைய ஆதரவை பெறுகிறார். பிரதானிகளை மன்னனுக்கு எதிரானவர்களாக மாற்றுகிறார். மன்னன் பதுங்கும் இடம், ஆயுத தளவாடங்கள் சேகரித்து வைக்கும் இடம், ஆபத்து காலங்களில் மன்னன் சென்று தங்குகிற இடங்கள், அவர்களுடைய படைபலம் போன்ற பல்வேறு விடயங்களை மலையகத்துக்கான ஒரு உளவு சேவை ஒன்றை நிறுவி மலையகம் தொடர்பான முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுகிறார். இது எல்லாம் ஆங்கிலேயருடைய தந்திரமான செயற்பாடுகள். அடுத்தது ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னனுடைய குறைபாடு. அனுபவம் குறைந்த வாலிபனாக அவர் இருந்ததால கண்டி பிரதானிகளோடு முரண்படுகிறேன். கண்டி பிரதானிகளான பிலிமத்தலாவ, எகலப்பொல ஆகியோரோட முரண்பாடுகளை தோற்றுவித்து அவர்களுடைய ஆதரவு அளித்தார். அது மட்டுமல்ல, பிக்குகளுக்கு எதிராக செயற்பட்டார். பிக்குகளுக்கு தண்டனை வழங்குகிறார். எகலப்பொலவினுடைய குடும்பத்தினருக்கு, எகலப்பொல இவருக்கு எதிராக ஒரு புரட்சி செய்கிறார் என்று சொல்லி எகலப்பொல குடும்பத்தினரை தேவ சங்கிந்தை என்கிற புனித இடத்துல வைத்து தண்டனை நிறைவேற்றுவதன் மூலமாக பௌத்த துறவிகளுடைய அல்லது பிக்குகளினுடைய ஆதரவை இவர் இழந்தார். அடுத்தது, பிக்குகளையும் பிரதானிகளையும் பகைத்து கொண்டதோடு மக்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் காரணமாக அங்கு மக்களினுடைய ஆதரவையும் இழக்கிறார். அப்போ முதல்ல 1803ஆம் ஆண்டு அரசன் மீதான விசுவாசத்தை கொண்டிருந்த தரப்புகளினுடைய செல்வாக்க மன்னன் இழந்து போகிறேன். இப்போ இதன் காரணமாக 1815ஆம் ஆண்டு பிரித்தானியர் இலங்கைக்கு படையெடுக்கிறார்கள். அந்த படையெடுப்பின் போது அவர்கள் பிரித்தானியரால் கண்டி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி, இந்த மன்னனுடைய கொடூரமான ஆட்சியிலிருந்து கண்டி மக்களை மீட்பதற்காகவே படையெடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். அப்போ எகலப்பொல போன்ற பிரதானிகள் பிரித்தானியருக்கு ஆதரவு அளித்தார்கள். கண்டி மக்கள் பிரித்தானிய படையினர் கண்டிக்குள் நுழைந்த போது மன்னனையும் அரசியையும் கைது செய்து பிரித்தானியரிடம் ஒப்படைக்கிறார். அவர்கள் கப்பலில் ஏற்றி சென்று இந்தியாவின் வேலூர் என்கிற இடத்தில் சிறை வைத்துக் கொண்டார். 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதி அப்போது பிரித்தானிய மன்னனுடைய சார்பாக, பிரித்தானியாவில் அப்போது ஆட்சியில இருந்த மன்னனுடைய சார்பாக பிரித்தானியாவினுடைய ஆளுநர், அதே போல கண்டி மக்களின் சார்பாக கண்டி பிரதானிகள் ஆகியோர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கை தான் கண்டி உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லப்படுது. 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதி, சில இடத்துல அது மார்ச் மாதம் 10ஆம் தேதி கையொப்பமிடப்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தொடர்பில் நாங்கள் பெருசாக நெருக்கடிப்பட தேவையில்லை. அப்போ நாங்கள் கண்டி உடன்படிக்கை என்கிறத திரும்ப ஒரு தடவை பார்த்தோம் என்றால், 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி கண்டி மகுள் மடுவ மண்டபத்தில் கண்டி உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுது. 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி கண்டி மகுள் மடுவ மண்டபத்தில் கண்டி உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது. இப்போ தோமஸ் மெய்ட்லண்ட் போயிட்டார் 1812. அதுக்கு பிறகு ஆளுநராக வந்தவர் ரோபர்ட் பிரவுன்ரிக். மலையகத்தை கைப்பற்றிய போது இலங்கையினுடைய ஆளுநராக இருந்தது இலங்கையின் 3வது ஆளுநர் ரோபர்ட் பிரவுன்ரிக். பிரித்தானிய மன்னனாக இருந்தவர் 3ஆம் ஜோர்ஜ். அந்த காலப்பகுதியில் பிரித்தானிய மன்னனான 3ஆம் ஜோர்ஜ் சார்பாக
ராபர்ட் பிரவுன்ரிக் என்பவரும் கண்டி ராஜ்யத்தின் சார்பில் கண்டி ராஜ்யத்தினுடைய பிரதானிகளும் கண்டி உடன்படிக்கையில் கையொப்பமிட்டார். மண்டபத்தில் கூடியிருந்த பிரதானிகளுக்கும் வெளியே கூடியிருந்த தலைமைக்காரர்களுக்கும், தலைமைக்காரர்கள் என்றது பிரதானிகளை விட அடுத்த கட்டத்தில் இருக்கிறார்கள், இதனுடைய உறுப்புரைகள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் வாசித்து காட்டப்பட்டது. ஆங்கிலத்தில் ஜோன் டொய்லியும் சிங்களத்தில் முதலியார் டி சேரம் என்கிறவரும் வாசிக்கிறோம். சரி, அது எங்களுக்கு வேணா அதை விடுவோம். அப்ப இங்க பிரதானிகளும் பிரித்தானிய ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ரிக்கும் இந்த உடன்படிக்கையில கையொப்பமிடுகிறார்கள். இது 12 உறுப்புரைகளை கொண்டதாக இருந்தது. 12 உறுப்புரைகளை கொண்டதாக இந்த ஒப்பந்தம் இருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள், இதுல இருக்கக்கூடிய முதல் 3 வாசகங்களும் ராஜசிங்க மன்னன் மற்றும் அவனது பரம்பரை வழிவந்தவர்கள் அரசுரிமை இழக்கிறார்கள் என்றும், அவர்களுடைய ஆண் வாரிசுகள் மலையக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதாகவும் இருந்தது. அப்போ முதல் 3 வாசகங்களும் ராஜசிங்க மன்னனுக்கும் அவனது உறவினர்களுக்கும் கண்டி ராஜ்யத்தில் இருந்த உரிமைகளை நீக்கியது. அதுக்கு பின்பாக 4வது வாசகம் மலையகத்தினுடைய பிரதானிகளுடைய உரிமைகள் சலுகைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுது. 5வது வாசகத்துல பௌத்த சாசனம் அதே போல கிறிஸ்தவ சமயம் தடையின்றி செயற்படும் என்றும், புத்த பிக்குகள், விகாரைகள், தேவாலயங்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஏனைய 7 வாசகங்களும் கண்டி ராஜ்யத்தின் நீதி பரிபாலனம் தொடர்பாக இருந்தது. மொத்தம் 12 வாசகங்கள் இந்த உடன்படிக்கையில இருந்தது. அப்ப முதல் 3 வாசகங்களும் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் மன்னனுக்குரிய அரசுரிமை, அவனுடைய பரம்பரைக்குரிய அரசுரிமை நீக்கப்பட்டது தொடர்பாகவும், 4ஆம் வாசகம் கண்டி ராஜ்யம் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்பட்டது என்பதோடு மலையக பிரதானிகளுடைய உரிமைகள் சலுகைகள் பாதுகாக்கப்படும் என்பதும், 5வது வாசகம் கிறிஸ்தவ சமயம் அதே போல பௌத்த சமயம் தடையின்றி செயற்படுவது தொடர்பானதும் இருந்தது. ஏனையவை அங்கிருந்த நீதி பரிபாலனம் தொடர்பாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த கண்டி உடன்படிக்கையோடு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பாதுகாப்போடு இருந்த கண்டி ராஜ்யம் அல்லது இலங்கை முழுமையாக சுதந்திரம் அளிக்கப்பட்டு அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்ட நாடாக மாறியது. அப்போது கண்டி ராஜ்யத்தில் ஆளுநருடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஆளுநருடைய வதிவிட பிரதிநிதியாக ஜோன் டொய்லி என்பவர் நியமிக்கப்படுகிறார். அதே போல பிரித்தானியருடைய ஆட்சியின் கீழ் கடமையாற்றுவதற்கு விரும்பிய பிரதானிகளுக்கும் பதவிகள் வழங்கப்பட்டது. இப்ப இங்க சேனாசமத விக்ரமபாகு மன்னனுடைய காலப்பகுதியில ஆரம்பிக்கப்பட்ட மலையக ராஜ்யம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஒரு தனி அரசாக இருந்த மலையக ராஜ்யம் முதலாக முழுமையாக அந்நியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக மாறுது. 1469 சேனாசமத விக்ரமபாகுவினால ஸ்தாபிக்கப்பட்ட மலையக ராஜ்யம் 1815ஆம் ஆண்டு தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த ராஜ்யமாக மாறுது. அப்ப இவ்வளவு முக்கியமான பகுதிகள் இலங்கையில பிரித்தானியருடைய ஆட்சி காலம் தொடர்பில் நாங்கள் பேசுகிற விடயங்கள். இதற்கு பின்பாக இலங்கை மக்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அந்நிய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் என்பதை பற்றி இவ்வளவு பகுதியும் எங்களுக்கு தெளிவு. திரும்ப அந்த பகுதியை வாசித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்து வருகிற சேலங்களில் நாங்கள்
அந்நியர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள், குறிப்பாக 1815 உடன்படிக்கை செய்யப்பட்டாலும் 1818 கண்டி மக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக குழப்பம் செய்கிறார். உண்மையில அந்த காலப்பகுதியிலேயே குழப்பம் நிகழ்ந்தது. 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2 இந்த உடன்படிக்கை செய்யப்படுகிற நேரத்தில் பிரித்தானியர்கள் அந்த மண்டபத்தின் முன்பாக பிரித்தானிய கொடியை ஏற்றினார்கள். அப்போது வாரியபுல ஸ்ரீ சுமங்கல தேரர் பிரித்தானிய கொடியை கீழே இறக்கிவிட்டு மீண்டும் சிங்க கொடியை ஏற்றினார் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அப்போதே பிரித்தானியருக்கு எதிரான எதிர்ப்பு என்பது அந்த காணப்பட்டது. உடன்படிக்கையில கையொப்பமிடுவதற்கு முன்பாகவே பிரித்தானிய கொடியை அவர்கள் ஏற்றினார். பிரித்தானியருக்கு அரசாட்சி ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் கொடியை ஏற்றினார்கள். அப்போது வாரியபுல ஸ்ரீ சுமங்கல தேரர் பிரித்தானிய கொடியை தாழ்த்தி மீண்டும் சிங்க கொடியை ஏற்றினார் என்று சொல்லப்பட்டது. 1815 கண்டி உடன்படிக்கையோடு இலங்கை முழுமையாக சுதந்திரம் அளித்தது. அதற்கு பிறகு பிரித்தானியருடைய ஆட்சியில் காணப்பட்ட குறைபாடுகளின் காரணமாக மக்கள் 1818 பிரித்தானியருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். இப்போ இவ்வளவு விடயமும் நான் 2வது தடவை பிள்ளைகளோட பேசியிருக்கிறேன். ஒரு நாள் நேரம் ஒதுக்கினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவ்வளவு பகுதியையும் கலைச்சிருக்கிறோம். அடுத்து வருகிற செயலகத்தில் மலையக ராஜ்யத்தில் பிரித்தானியருடைய நிர்வாகத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் என்ன, அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் மலையக மக்கள் பிரித்தானியருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தமைக்கான காரணங்கள் என்ன என்ற இடத்துல இருந்து எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறேன். இதற்கு முன்னுக்குள்ள பகுதிகளை கொஞ்சம் திரும்ப வாசித்து கொள்ளுங்க. இது தொடர்பாக ஏற்கனவே செய்தது போல உங்களுக்குரிய வினாபத்திரங்களை தருகிற போது தேடி விட எழுதினால் மேலதிகமாக இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அளவோடு இன்றைக்கு நான் ஒலிப்பதிவுகளை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நீங்கள் ஏதாவது கேட்க இருந்தால் நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கு.